வாங்கம்மா. பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல. ஏறிட்டே போகுது பவர். இந்தாங்க புது கண்ணாடி கொடுத்துருங்க. ஃப்ரேம் வேற மாத்தணுங்களா? கண்டிப்பா ஃப்ரேம் புதுசா. அப்படியே வாங்கம்மா வாங்க வாங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கான்பூர் ஃப்ரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கச்சிதமா இருக்கும். கண்ணாடி பாருங்க. நல்லா பாருங்க. இந்த காது பக்கம் பாருங்க. நல்லா பாருங்கம்மா. இப்ப பாரு. என்னம்மா என்ன என்னது? நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்கவா? கேளுங்க, நானே கொண்டாரேன். என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் இந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படா எடுக்கிறது? ஒரு காரியம் செய். என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ. வருமா பாப்பா? இந்த ஃப்ரேமே போதுன்னு ஒத்துக்க. தன்னால வெளிய வந்துரும் கை. நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேமுக்கு பணம் கொடுத்தா போதும். கை குழந்தையோட வேலை கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துச்சுமா. அந்த குழந்தைய நம்ம சுதா தூக்கிக்கிட்டு மாடி கோடி அடிச்சுமா. ஐயோ முத்தி. என்ன பாத்துக்கிறேன்? போய் குழந்தை வாங்கிட்டு வா. போயே. இது யார் குழந்தை? நம்ம குழந்தை. நல்ல நேரத்துல வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடத்தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணுதாமா உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது. இத பாருமா, என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை. நீ தப்பா நினைக்காத. பாரு, முதல்ல அவளை காஃபி டிஃபன் எல்லாம் கூட. சரிம்மா, அப்புறம் பேசிக்கிறேன். வாமா. என்ன பாக்குற? வா. எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா. எந்த ஊரு? அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு? என்ன பேரு? என்ன செய்யறாரு? சொல்றேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன். கிடைச்சிட்டீங்க. நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும். என் சொந்த ஊரு. நான் சாப்பிட மாட்டேன் போ. ஏதோ பேசுறலாம் மூஞ்சிலே கொட்டிடுவேன். சுதா, சாப்பிடுமா. நீ சாப்பிடலனா உன் உடம்பு சரியில்லாம போயிடும். கண்ணுல சாப்பிடு ராஜா. இந்த ரசம் எல்லாம் கலந்துட்டுமா உன் மண்டையில கொட்டுற. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு கண்ணா ப்ளீஸ் ராஜா. கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எல்லாம் மூஞ்சில பூசிட்டேனே. என்ன பாக்குற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னாலதான் அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிக்கிட்டான். அவன் அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கிறாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை
தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ. ஏன்பா இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்டா, இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க, இவ என் மனைவி, இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றாம்மா. என்னைக்காவது அவ நல்லா ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில அந்த பையன் தன்னையே கொண்டாட்டிக்கிட்டே இருந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். இந்த மாதிரி மாப்பிள்ளை உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா, கிடைக்காது. அந்த பையனோட தலையெழுத்து. அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியாக்கிட்டா போறோம். நான் வேண்டாத நாளே கிடையாது. இந்த பாரு, அவளை பார்த்துக்கதான் எங்களுக்கு ஒரு ஆளு வேணும். நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அம்மா, நான் ஒரு அனாதை, நாதியத்தவ. உங்க தங்கச்சியை நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்குவோம். சரி, நீ ஒழுங்கா இருந்தன்னா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன். சரிம்மா. குழந்தை எடுத்துக்க, அங்க ஒரு இடம் இருக்கு. உங்ககிட்ட மனசு விட்டு பேசி மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ப்ளீஸ் allow me to talk. நான் இங்க நடத்துற தாம்பத்தியம் தான் நான் செஞ்ச தப்புக்கு முதல் காரணம். கட்ட மனைவி கிட்ட எந்த சுகமும் அனுபவிக்க முடியாம எங்க எண்ணம் தான் தண்ணில மயங்கி கிடந்த உங்ககிட்ட தப்பு செய்ய வச்சது. தப்பு செய்யறப்ப இந்த வெறி செஞ்ச பிறகு என் மனசையே ஆணியால குத்தி ரணமாக்கிடுச்சு. நான் செஞ்ச குத்தத்துக்கு நீயே தண்டனை கொடுன்னு கேட்கத்தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். தெய்வமா பார்த்து உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எனக்கு தேவை தண்டனை. என்ன தண்டனைங்கிறத நீயே முடிவு பண்ண. நான் செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது போதுமானதா இருக்காது. நந்தினி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். இந்த தவிர நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க. அந்த தண்டனை நான் ஏத்துக்க தயார். எனக்கு தண்டனை கொடு. பனிஷ் மீ, ப்ளீஸ் பனிஷ் மீ. நல்ல பசங்க மருந்து குடிச்சிட்டு அப்புறம் அதை பிச்சு போடலாம். எனக்கு வேண்டாம் போ. ஐயோ சுதா, சொல்ற பேச்ச கேளு சுதா. சுதா, எனக்கு வேண்டாம். அம்மா, அந்த மருந்தை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. அம்மா, அம்மா, இந்த மருந்து சாப்பிடுங்க. நீ யாரடி? படி. சமத்துல நீங்க இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு நான் அந்த பாப்பாவை தருவேன். நிஜமா தருவியா? சத்தியமா. நல்ல பையன். குடிச்சிட்ட பாப்பா கொடு. கல்யாணி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவகிட்ட போய் குழந்தைய கொடுக்குறேங்கிறியே. அடியே, அந்த பொம்மை பிச்சு போட்ட மாதிரி அவ குழந்தைய பிச்சு போட்டுவாடி. குழந்தைய கொடுத்துறாதடி. அம்மா, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க, இங்க பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸ நீங்களே இந்த குழந்தைக்கு போட்டு விடணும். உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன். மடி சுதா, என் ராஜாத்தி. இது கல்யாணி, கல்யாணி. கல்யாணி, கல்யாணி, இப்படி நீ பேசாம இருக்கிறத விட என் கண்ணத்தை 4 அரை பலார் நிறைஞ்சிடலாம். உன் மௌனம் என்ன சித்திரவதை பண்ணுது. நான் செஞ்ச தப்புக்காக ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன உதறிட்டு போறியே.
இப்ப நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன செய்ய போற? சுதா தலைவார விடாம அடம் பிடிக்கிறாங்களா, சீப்பு கண்ணாடி எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டாங்களா. உடனே வந்து சமாதானப்படுத்த சொன்னாரு. சரி துணி அலசிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ரொம்ப அவசரப்பட்டு கைய பிடிச்சு அவ்வளவுதானா? இத பாரு, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத. அவர் ரொம்ப நல்லவரு. தம் மனைவி சித்த சுவாதீனம் இல்லாதவளா இருந்தாலும் அவளை அழகா வச்சுக்கணும்னு ஏதோ ஆசையில அவர் ஏதோ தெரியாம அவர் அவசரப்பட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப வெள்ள மனசுமா. இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. நான் இதை போட்டுட்டுமா? ஐயோ, என்னம்மா இப்படி கோரமா நின்னுட்டு இருக்கீங்க? புடவை கட்டிக்கங்க. நான் கோரமா இல்ல, புடவை கட்ட மாட்டேன். ஐயோ அசிங்கம்மா, பொம்பளைங்க இப்படி நிக்க கூடாது. நீ கோரமா முண்டை கட்டியா நிக்கிற. நீ கூட தான் அப்படி இருக்க, நான் இருக்க கூடாதா? நான் அப்படியா இருக்கேன்? ஆமா. என்ன பண்ணணும்? புடவை கட்டிக்க. நீயும் கட்டுறியா? இரு. என்ன கெடுத்தவரை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா இங்க வந்ததும் என் மனசை மாத்திக்க வேண்டியதாயிடுச்சு. கெடுத்தாலும் கெடுத்தவரையே நினைச்சு துறவியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை நாசமாக்கின உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறேன். நிச்சயமாவா? சத்தியமா? இது நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை. நான் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்குவீங்கன்னு குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க. உங்க அம்மா வாழ்க்கை கெடுத்ததுக்காக உன் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்றேன். உங்க அம்மா என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நான் இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க இல்ல. என்ன உங்களுக்கு தெரியாது. என்ன கெடுத்ததும் நீங்க இல்ல. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உறவை பத்தி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்க சுதாவோட புருஷன். இனிமே நீங்க என்ன நினைக்கவே கூடாது. இதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுவரைக்கும் நீ சாதிச்ச மௌனத்தை விட இப்ப நீ என்ன சாதிக்க சொல்ற மௌனம் இருக்கே, இது ரொம்ப கொடுமையான தண்டனை. கல்யாணி, பால் கொண்டு வந்திருக்கேன். வாயை கட்டிட்டு வயித்து கொடுக்கறியா? பாவம், எப்ப பாரு சுதா பத்தி நினைச்சு கண் கலங்கிட்டே இருக்காரு. ஏங்க ஆம்பளையா தைரியமா போய் 2 வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லுங்க. மூர்த்தி, யூ டோன்ட் வரி. சுதா இஸ் வெரி ஃபாஸ்ட்லி இம்ப்ரூவிங். உட்காரு, கூச்சப்படாம உட்காரு. பேச்சுலர் கட்டில் தான். ஒண்ணு இல்லப்பா, நேற்றுக்கு அலமாரியை திறந்தாப்பா, ஒரு கட்டை எறும்பு கடிச்சது. ஓ அக்கான்னு கத்திட்டா. சொரணை இருக்குது. ஐயோ இல்ல அக்கா. சரி பாருங்க மூர்த்தி, மனசு தளர விடாதீங்க, தைரியமா இருங்க. கடவுள் தெய்வால சுதா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா. உதாரணமா இன்னைக்கு சமையல் அறைக்கு அவளையே நடந்து போய் கேஸ் அடுப்பை திருப்பி பத்த வச்சிருக்கா. கேஸ் தீர்ந்துருச்சு. சரி, அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேல வச்சு பால் பாக்கெட் பாருங்க கத்திரி எடுத்து அழகா வெட்டி பால் அதுல ஊத்தி இருக்கிறா. தரையில தான் ஊத்துவோம், நீங்க பாத்திரத்திலே ஊத்திருக்கா. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கவனிச்சீங்களா? சும்மா இருக்கீங்களா? அதுக்கப்புறமா பாலை காய்ச்சி எடுத்துட்டு டம்ளர்ல பாலை ஊத்தி சக்கரை டப்பாவை திறந்து சர்க்கரை அழகா எடுத்து வாயில போட்டுக்கிட்டா. வழக்கமா போட்டு போய் நீங்க டம்ளர்ல போட்டுருக்கா. நானே அவருக்கு தைரியம் சொல்றேன். தைரியம் நானே சொல்றேன். அதுக்கப்புறமா சர்க்கரையை நல்லா கலக்கி சமையல் அறையில இருந்து
பதவிசா நடந்து அவளையே தானே உங்களுக்கு பால் கொண்டு கொடுத்துக்கிறா. ஆமா அவளே தான் கொடுத்துருக்கா இல்லையா? வரும்போதுக்கவே போட்ட போல இருக்கு. மூர்த்தி, என் உள் மனசு சொல்லுது, சத்தியமா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. மனசை தளர விட்டுறாதீங்க மூர்த்தி. Please. உங்க நாட்டுல கூட எனக்கு பெரிய ரோதனையா போச்சு. என்ன ஆகணும்? ரேஷன் கார்டை வச்சுட்டு பையன் எடுத்து வரலான்னு போனேன். அதுக்குள்ளே ரேஷன் கார்டை அமுக்கிடுச்சு. அந்த கார்டை வச்சுட்டு இந்த அம்மா என்னம்மா பண்ணும்? ஏம்மா நான் கியூல நிக்கிறேம்மா, அதை போய் வாங்கி கொடுமா. ஏம்மா கொஞ்சம் சும்மா இரு. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு கரண்டியை காய வச்சு அந்த அம்மா கையில ஒரே இழுப்ப எடுத்து. கொஞ்சம் வாயாடாது. ரேஷன் கார்டு தானே வேணும். வாங்கி தரேன், நீ போ நீ. இத பாருங்க. என்ன 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 அவன் உங்ககிட்டே கத்திட்டு போறா? வரவ அவளுக்கு வாய் ரொம்ப நேரமா போச்சு. ஒரு நாளைக்கு கரண்டியை காய வச்சு வாயிலே இழுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பையன் இல்ல, ஏன் பையன் எடுக்க? அவ ரேஷன் கார்டை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? கொடுங்க. சொல்ல ஜாஸ்தியா போச்சு. என்ன இது? சைக்கிள் பெல்லு. இது என்னது? ஓ, யார் வீட்டு இருக்கு பாட்டலோ. இது என்னது? என்னது? கண்ட எந்த டாக்டர் கிட்ட தெரியுங்க? ஐயோ, எனக்கு இது ரேஷன் கார்டு. உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? கல்யாணி பட்டியில இருந்து. சரி, இது என்கிட்ட இருக்கட்டும். நீங்க தானே எடுத்துட்டு போயிடுங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கா?